ஃப்ரெண்ட்ஸ், நான் மஜித் பேசுகிறேன். எப்பவும் போடுற மாதிரி தான் ஸ்டாக் வீடியோ தான் இப்போ நம்ம போட்டுட்ருக்கோம். என்னென்ன மொபைல் விற்றுருக்கு, என்னென்ன மொபைல் நம்ம கையில் இருக்குன்றத உங்களுக்கு தெளிவாக காமிச்சிட்டு, ஸோ நம்ம கிளம்புறதுக்கு தான் இந்த வீடியோவே. சரியா? இதை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உடனே போட்டு, ஏன்னா நான் டைம் வேறு ஆகுது, எங்களுக்கும் வேலை இருக்குது. ஸோ வெளியில் கிளம்பிட்டு இருக்கோம். அதுக்கு தான் இந்த வீடியோவை வந்து இப்போ நம்ம போட்டுட்டு கிளம்புறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து அந்த 2 ஜாமான் நம்ம இன்னைக்கு ஒன்று விற்றுருக்காது. நான் ஒன்றும் காசு வரல. அதான் அந்த விளக்கு மருந்துன்னு சொல்லுவாங்கல்ல, அதான் க்ளீன் பண்ணுற மிஷினு. அதை கொஞ்சம் படத்தை எப்படி திருப்பிடா டே, அந்த படத்தை திருப்பு. இங்கே பாருங்க. ஸோ இதுதான் வந்து இதோட விலை வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ சொன்னோம்? 15,000 ரூபா. சரியா? அது வேணுன்றவங்க கால் பண்ணுங்க. அப்புறம் பஸ் அந்த கண்ணாடி எடுத்துகிட்டு போகிறாங்க. அந்த கண்ணாடி இருக்குல்ல, அதை உங்ககிட்ட தான் சொல்கிறேன். இந்த கண்ணாடி இருக்குல்ல, அந்த கண்ணாடி எடுத்துகிட்டு போகிறாங்க. கண்ணாடி ஒரு 2 டப்பா இருக்குது என்கிட்ட. அது எங்க கண்ணாடி அவங்க குப்பையோட குப்பையை அதே தூக்கி போட்டுற போறானுங்க. அதுக்கு நான் மறந்துட்டேன். நான் நல்ல வேலை நான் ஸோ அது கண்ணாடி, ஏன்னா அட்லீஸ்ட் அது கஸ்டமருக்காக கொடுக்கலாம் யாருக்காவது. ஸோ அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அது ஒன்று விற்றுருக்கு. அதோட விலை 15,000 ரூபா. ஒன்று விற்றுருக்கு. மொத்தம் வந்து 5 இருந்துச்சு. அப்படி இப்படி 2 இப்போ விற்று, இப்போ 2 தான் கையில் இருக்குது. சரியா? கடைசியாக 3 வந்துச்சு. இன்றைக்கி ஒன்று விற்றுருக்கு. ஆனால் ஒன்றும் பணம் வரல, வந்துடும். இங்கே உள்ள கடைக்காரர் தான் எடுத்துருக்காரு அவர் வீட்டுக்கு. ஆக்சுவலாக அதோட ப்ரைஸ் வந்து 29,000 ரூபா இருக்குது. 30,000 ஆன்லைனில். நம்ம கொடுக்குற விலை வெறும் 15,000 ரூபாய்க்கு தான் கொடுத்துருக்கோம். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இந்த லேப்டாப் விற்றுருச்சுங்க. அது மேக் புக் ப்ரோ, சரியான லேப்டாப்பு. ஒரு 50 பேர் ஃபோன் பண்ணாங்க. ஒரே ஒருத்தர் வாங்கியிருக்காரு. ஏன்னா அவர் வந்து ஃபுல் அமௌண்ட் போடல. நான் திங்கக்கிழமை சனிக்கிழமை வரேன் இருக்காரு. சரியான லேப்டாப் இது. i7 வந்து பார்த்தீங்கன்னா 512 GB SSD, 16 GB டச்சு மாடலு. செம்ம தெளிவாக இருக்குது. இதுக்கு ஃபோட்டோலாம் எனக்கு இருக்கேன். ஆனால் ஒருத்தர் வாங்கிட்டாரு. இருந்தாலும் வந்து எதுக்காக சொல்கிறேன்னா, அவருக்கு வாங்கினவருக்கு கெயின் இது. ஏன்னா இதெல்லாம் வந்து இந்த ரேட்டுக்கு வாங்க முடியாது. 1 லட்ச ரூபா மேலே இருக்குது இது. சரியா? அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா போக்கோ C31. இதோட விலை வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 3,500 ரூபா. சரியா? 3,500. மொபைல் செம்ம தெளிவாக இருக்குது. இதா க்ளீனாக தான் இருக்குது. அப்படியா? நீங்கள் எடுத்துக்கிறீங்களா? அப்படியா? சரி, ஓகே. 3,500 ரூபா ஒருத்தர் வாங்கிட்டார். சரியா? அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ஓப்போ ரெனோ 10 ப்ரோ 5G மொபைல் 23,000 ரூபா. ஆன்லைனில் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. 10 மாதம் வாரண்டி இருக்குது. ஸோ மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா 256 GB 23,000 ரூபாய்க்கு நம்ம தரோம். நல்ல பீஸ் ஒரு 5 ரூபா. ஸோ புதுசாக இருக்கு பாருங்க. புதுசாக இருக்கு. சார்ஜர் எல்லாமே இருக்கு. ஸோ இதோட விலை வந்து 23,000 ரூபா. புதுசு ஆன்லைனில் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு கட்டுப்படி ஆச்சுன்னா சொல்லுங்கள். சில இது நாங்கள் கூட போடுறோன்னு சொல்லிட்டு சில பேர் கமெண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா, ஐயோ என்ன இப்படி போடுறீங்க அப்படி இப்படின்னு. ஸோ எங்களுக்கு வர்றது தான் நான் போடுவேன். 500 ரூபா கிடைக்கும், அவ்வளோதான். 10 பேர் ஜாமான், 10 பேர் 20 பேர் கொடுக்குறாங்க ஜாமான். வயர்லெஸ் சார்ஜிங் ஒத்த சைடு தான் இருக்கு. அப்படியா? இன்னைக்கு ஒன்று வித்துருச்சுப்பா இதே மாதிரி. அப்படியா? இன்னைக்கு நான் எவ்வளோ போட்டேன் தெரியுமா? 3,000 ரூபாய்க்கு போட்டேன். இது மேக்ஸிமம் பாக்ஸோட இருக்குது. இது என்ன அதோட பெரிய மாடலா? வயர்லெஸ் சார்ஜர். இதோட சார்ஜரும் சேர்த்து தரீங்களா? இல்ல மேக்ஸிமம் வயர்லெஸ் சார்ஜர் சப்போர்ட் ஆகும். ஓ, வயர்லெஸ் சார்ஜர் சப்போர்ட் ஆகுமா? ஓகே. இது வந்து பார்த்தீங்கன்னா காலையில் ஒன்று விற்றுருக்கோம். நீங்கள் பார்த்துருப்பீங்க வீடியோவில், தனி வீடியோவில் போட்டிருப்போம். 3,000 ரூபான்னு போட்டு விற்று விட்டோம். இது வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் கண்டிஷனில் இருக்குது. ஆனால் ஒன்று தொலைச்சிட்டாப்ல. ஒரு இது வந்து தொலைச்சிட்டாப்ல. வாங்கி புதுசாக வாங்கினது தானா. 1 இயர் கம்ப்ளீட் கூட 1 இயர் கூட அது வாங்கி அப்படியே தான் வச்சு ரொம்ப லைட் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறாப்புல. ஒன்று எங்கேயோ காதுலேருந்து கீழே விழுந்துருச்சு. ஸோ அதனால இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதை விற்கிறாப்புல. இது எவ்வளோ பஸ் இப்படியே விற்கிறீங்க? 4,000. 4,000. ஒரு வருஷம் யூஸ் பண்ணியிருக்கீங்க. வேற என்ன? மேக்ஸிஸ் சார்ஜர் இருக்கு. ஆமாம், சப்போர்ட் ஆகும். அதாவது ஒயர்லெஸ் சார்ஜர் சப்போர்ட் ஆகும்னு சொல்கிறாங்க. இதோட விலை எவ்வளோ? 4,000 ரூபா சொல்கிறாப்புல. ஆனால் நான் காலையில் போட்டேன். அதோட இது பெரிய மாடலா? இது லேட்டஸ்ட். இது ஓகே. இது லேட்டஸ்ட்டு. பாக்ஸ்லாம் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஸோ வேணுன்றவங்க கால் பண்ணுங்கள். சரியா? 4,000 ரூபா.
சாம்சங்ல Fold 4 இது Fold 4 55,000 ரூபா சொல்லி கொடுக்குறாப்ல நம்ம தம்பி. மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குது ஃபோல்டு. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் ஃபோனுன்றது வந்து பெரிய விஷயமா இருக்குங்க. என்னங்க கீபேட் ஃபோன் வச்சு யூஸ் பண்ண தான் செய்கிறாங்க மக்கள், இல்லைன்னு சொல்ல. ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலேஜ். ஒரு காலத்தில் சிடி கேசட்டுக்கே எவ்வளோ அழுதுட்டு இருந்தோம். வீடியோ கேசட் பார்க்குறவங்களே அதை விடுங்க, தூர்தர்ஷன் பாருங்க. தூர்தர்ஷனாலாம் வந்து ஒரு 83 86லலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டில் போயிட்டு ஒளி போடுவான். அதை பார்க்குறதுக்கே பார்த்தீங்கன்னா 50,000 60,000 கொடுத்து அந்த ஒளி பார்ப்போம். வாரத்தில் ஒரு நாள் அதுக்கே அடிச்சு பிடிச்சிட்டு ஒரு வீட்டுக்குள்ளே பூந்து இந்த ஒளியை பார்க்குற பட்ட பாடு எங்களுக்கு தான் தெரியும். ஸோ அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா விஞ்ஞானம் வளர்ந்துட்டே வருது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டெக்னாலஜியும் வளருது. ஸோ அதை தான் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கணும், வேற வழி இல்லை. அபோட்ல போனீங்கன்னா சாம்சங் கேலக்ஸி ஜெட் ஃபோல்டு. மெமரி வந்து பார்த்தீங்கன்னா 12 GB RAM 256 GB 12 GB RAM 256 GB. ஸோ விலை வந்து பார்த்தீங்கன்னா போட்டுருங்களா 55,000 ரூபா. $55,000 55,000. அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா ஐபோன்ல 12 வந்து பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட 2 ஃபோன் இருக்கு. எங்கப்பா ஒன்று 12 மினி இருக்கு. 12 சம்மந்தப்பட்டது எல்லாத்தையும் எடுத்துருவோம். இங்கே ஒரு 12 இருக்கு. ஸோ 3 12 2 12 ஒரு 12 மினி 12,000 ரூபா 14,500 ரூபாய்க்கு ஒன்று விற்றோம். 14,500 ரூபாய்க்கு ஒன்று விற்றோம். ஒரு 3 நாள் கூட ஆகல. ஸோ இன்னைக்கு பாருங்க 12,000 ரூபாய்க்கு அதோட சூப்பராக வந்திருக்கு. வாழ்க்கை என்ன பண்ண முடியும், ஒன்று அப்படியே மாறும். ஸோ வாங்கினவருக்கு லாபமா விற்றவருக்கு லாபமான்னு நமக்கு தெரியாது. ஆனால் வருது, நம்ம விற்கிறோம். சரியா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து 12 128 GB. ஸோ 12 128 GB. பேட்டரி ஹெல்த் ரெண்டையுமே செக் பண்ணிடணும். அதுக்கு தான் கையோடு வச்சு செக் பண்ணுறேன். $128 GB. சார்ஜ் இல்லை போல இருக்கு. ஏய் தம்பி, இதை சார்ஜ் போடுப்பா. இப்படி ஆகிப்போச்சு, சார்ஜ் போடு. ஓகே பஸ். பேட்டரி ஹெல்த் வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜ் இல்லை, அதான் ஆஃப் ஆயிடுச்சு. 87. இது வந்து பார்த்தீங்கன்னா 100%. இது நம்ம போட்டு பார்த்துருவோம் ஏற்கனவே. 100%. இதோட விலை வந்து 27,000 ரூபா. இதோட விலை 27,500 ரூபா. ஸோ இது என்ன பாக்ஸ் இருக்கு, இதுக்கு ஒன்றும் பாக்ஸ் இல்லை, மொபைல் மட்டும் தான். ஆனால் 27,500 ரூபா. காரணம் என்னன்னா பேட்டரி வந்து புதுசாக இருக்கனால. ஒரு நிமிஷம் ஆன் ஆயிடுச்சுன்னா பேட்டரி கன்ஃபார்மாக அதானான்னு பார்த்துடலாம். இது வந்து 12 மினிஸ் 128 GB ட்ரூ டோன் ஃபேஸ் ஐடி மட்டும் ஒர்க் ஆகல. ஸோ மொபைலோட விலை வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம கொடுக்குற விலை ரொம்ப நியாயமான விலை, 12,000 ரூபா தான். ஸோ முடிவு பண்ணிக்கோங்க வாங்குறது எப்படின்னு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா 38,500 ரூபா 41,000 ரூபா. இதோட பேட்டரி ஹெல்த் மட்டும் பாரு. 88%. அதோட கொஞ்சம் அதிகம் தான். 27,500 ரூபா 128. ரெண்டுமே ட்ரூ டோன் ஃபேஸ் ஐடி சூப்பராக ஒர்க் ஆகுது. மொபைலில் எந்த இஷ்யூமே கிடையாது. அதனால் நீங்கள் தாராளமாக வாங்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா சாம்சங் கேலக்ஸி S22 அல்ட்ரா 5G மொபைலு.
விலை பாருங்கள் எப்படி குறைஞ்சிச்சு பாருங்க. 38,000 38,500 41,000 12 GB ரேமு 256 GB. மொபைலில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுமே நல்லா தான் இருக்குது. என்ன இதுக்கு பாக்ஸ் இருக்குது, இதுக்கு பாக்ஸ் இல்லை, இது உடஞ்சிருக்கீங்க கீழே பேக்கில் உடஞ்சிருக்கு. ஸோ அதனால தான் இதோட விலை 38,500 38,000 கூட தரேன், எடுத்துக்கோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா MI11 Pro X. ஸோ MI11 Pro X பாக்ஸு சார்ஜர் இருக்குது. ஆனால் வந்து இதுக்கு ஒரு சார்ஜர் சொல்லுவாங்க, அது இதுக்கு வருமா என்னன்னு தெரில. இந்த 100 வாட் சார்ஜர் இதுக்கு வராதுன்னு நினைக்கிறேன். இதுக்கு வந்து இந்த மாதிரி சார்ஜர் தான் வரும். ஸோ ஒயர் வந்து இல்லை, ஒயர் வேணாலும் நான் தரேன், உனக்கு எங்கேயாவது கிடக்கும், ஒயர் வேணால் தரேன். இது வந்து 12,500 தரேன். இருக்கு பாருங்கள், 12,500 தரேன். ஆனால் நல்ல ஃபோன் இதெல்லாம். 5G மொபைலு, 256 GB. இது 8 GB ரேமு, 256 GB. பாருங்கள் எவ்வளோ, ஒரு 36,000 38,000 ஃபோனு. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இன்னும் 1 வருஷம் 1.5 வருஷம் இருக்குமா இந்த மொபைல் வந்து. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அப்படியே மாறிடுச்சு பார்த்தீங்களா. நாளைக்கு இதுவும் இன்னும் மாறும். நாளைக்கு இன்னும் 2 வருஷம் போனால் இதெல்லாம் வந்து அது கம்மியாக தான் ஆகும். ஒரு 3000 வந்தால் கூட ஆச்சரியப்படுறது இல்லை. இன்றைக்கெலாம் வந்து 6600 ஒரு ஃபோன், அந்த முட்டை மாதிரி இருக்கும். 8600 அது ஏதோ ஒன்று மறந்துட்டேன். ஸோ அதெல்லாம் இப்போ நீங்கள் கீழே கிடந்தால் கூட யாரும் எடுத்து யூஸ் பண்ணுறதில்ல, அந்த மாதிரி ஆகிப்போச்சு அந்த நிலமை. MI11X Pro 256 GB, 8 GB ரேமு, 12,500. Vivo X100 Pro 16 GB ரேமு, 11 மாதம் வாரண்டி, 61,000. 512 GB ஸ்டோரேஜ். ஸோ எல்லாமே தரமாக, எல்லாமே செம்மையாக இருக்குது. மொபைல் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு புதுசாக நம்ம எவ்வளோக்கு வாங்குகிறோம், 61,000 வாங்குகிறோம். இதே வந்து நீங்கள் ஷோரூமில் ஆன்லைனில் எதுலையாவது போட்டு புக் பண்ணி வாங்கினீங்கன்னா எவ்வளோடா இருக்குது ஆன்லைனில்? ஆன்லைனில் வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பார்த்து சொல்கிறேன், பாரு. ஆனால் எல்லாமே மெமரி கிடையாது, நம்மளே வந்து மெமரி லாஸ் தான். சீக்கிரம் பாடுறா, ஒரே இது OnePlus Nord CE. OnePlus Nord CE 10,000 CE 5G மொபைல், 10,500. 1 லட்ச ரூபா இருக்கா? 90 லட்ச ரூபா, 90,000. 90,000, 90,000 இருக்கு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 30,000 ஒரு பொருளை 30,000 நம்ம கம்மியாக வாங்குறோங்க. 100 ரூபா கம்மி பண்ணி வாங்குறதே பெரிய விஷயம். ஒரு வாழைப்பழம் 4 வாழைப்பழத்தை எடுத்துட்டு 1 ரூபா கம்மி பண்ணுறான்னா அவ்வளோ பேச்சு பேசுகிறான் கடைக்காரன். ஸோ இது மாதிரி கம்மியாக வாங்கும்போது உங்களுக்கு லக்கு தான். இது வந்து பார்த்தீங்கன்னா OnePlusல Nord CE 10,500. இது வந்து பார்த்தீங்கன்னா Redmi 12C. ரெட்மியில் 12Cல இது விலை வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ போட்டாங்க? இது பாக்ஸில் ஏதாவது எழுதியிருக்காங்களா? 6,500 நினைக்கிறேன், 6,500. 12C, ரெட்மியில் 12C. ஸோ ரெட்மியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏழைப்பாளைங்களுக்கு கம்மி ரேட்டில் கொடுக்குற மாதிரி பெருசாக போட்டு ஜிபிலாம் கொஞ்சம் குறைச்சி தான் போடுவாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா பார்வைக்கு நல்லா பெரிய ஃபோன் மாதிரி இருக்கும். ப்ராசஸிங் கம்மி தான், 64 GB 4 GB ரேமு. ஸோ விலை வந்து பார்த்தீங்கன்னா 6,500. சார்ஜர் இருக்கான்னு காமிச்சேனா? சார்ஜர் இல்லைன்னு நினைக்கிறேன். சார்ஜர் இல்லை, வெறும் மொபைல் மட்டும்தான். Vivo X80 இந்த இருக்கு பாருங்க. ஸோ இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 27,000. நிறைய வாட்டி போட்டோம். ஸோ போடுவோம், என்ன இருக்கு எல்லாத்தையும் சொல்லணும்ல, கடைசியாக எல்லாத்தையும் சொன்னால் தான் உங்களுக்கு தெரியும். இந்த OnePlus
சாம்சங் S22 அல்ட்ரா நம்ம பாக்ஸோட இப்போ போட்டோம்ல, இந்த இருக்கு பாருங்க, 41,000 ரூபா அதோட பாக்ஸு. நத்திங் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் விரும்புகிறாங்க. காரணம் என்னன்னா அந்த லைட்டு, அந்த ஒரு லுக்கு தான். ஒரு தெலுங்கு நடிகர் ஒருத்தர் தூக்கி போட்டு பிடிப்பாப்புல, அவர் பேர் என்ன, கோபாலா, அவன் பேர் என்ன, பாலையா செம்மையா போட்டு தூக்கி போட்டு பிடிப்பான் கையில. ஒரே ஒரு ஃபங்க்ஷனில் பாடி மேலே போயிட்டு அசால்ட்டாக அவன் கைக்கு வரும். செம்ம மொபைல் இது. 8 GB ரேமு, 256 GB. OnePlus நாடு. இது மோட்டோவில் வந்து G20s ஆகுது. வேணாண்ணா G40, மோட்டோ G40 எட்ஜ் மாடல் கிடையாது, நார்மல் மாடல் தான். இன்னைக்கு கூட ஒருத்தர் கால் பண்ணி G40 எனக்கு மறந்தே போயிட்டேன். இருந்திருந்தா சொல்லியாவது வித்துருக்கலாம். மோட்டோ G40 2 போன் இருக்குங்க. மோட்டோ G40லயே 6,300 ரூபா தான் சொன்னான். 6,300. இந்த இருக்கு இதுதானே, அது வேறையா? ஆமா இது வேறப்பா. இது என்ன மாடலு? இது 9,000 ரூபா சொல்லியிருக்கான், விற்கவே மாட்டேங்குது. இது மோட்டோ G40 ஃபியூஷன். இது 9,000 ரூபா. ரியல்மி வந்து இது வந்து சாதிக் கிட்ட கேளு, 2 போன் இருக்கு. ஒருத்தன் 7,000 ரூபா சொல்லி கொடுத்தான், 7,500 ரூபா சொல்லி கொடுத்தான், விற்காம இருக்கு. இன்னொரு போனு இப்போ ஒன்று வந்திருக்கு, ரியல்மி 7 ப்ரோ தான் இது. அது சாதி கிட்ட மட்டும் ஒரு வார்த்தை கேட்டுரு, எவ்வளோன்னு மட்டும் கேட்டுரு. மொபைல் நல்லா தெளிவா இருக்கு, ரெண்டுமே சூப்பரா தான் இருக்கு. இன்னும் கேட்டா இது நல்லா இருக்கு. இது ஜிபி ரேம் மட்டும் கொஞ்சம் செக் பண்ணிக்கோ. ரியல்மி 7 ப்ரோ 128 GB 6 GB ரேமு. ரியல்மி 7 ப்ரோ அவருதா? ரியல்மி 7 ப்ரோ நீங்க கொடுக்கலையா? அதுதான் விவோ என்ன மாடலு? அது எவ்வளவா? 14,000 போகுது. ஓ, இது விவோல ஒரு மொபைல் கொடுத்துருக்காப்ல. இது யாருக்கு அப்ப? சரி, இது வெயிட்டிங்ல வைப்போம். இது 7,500 ரூபா 2 போன் இருக்கு. சரியா? யார் இது என்னன்னு விசாரிச்சுட்டு நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த ஐபோன் கொண்டு வரல பத்தியா அந்த பையன். இது வந்து பாத்தீங்கன்னா விவோல என்ன மாடல் இது? விவோ என்ன மாடல் இது? Y33 பாத்துறோம். Y30 அப்படி தூக்கி வச்சிரு. Y30 விவோ Y30 இது. ஜிபி வந்து பாத்தீங்கன்னா 8128 நினைக்கிறேன். இந்த மாதிரி வைக்காத, இப்படி வச்சுதான் ஒண்ணு மேல ஒண்ணு விழுந்து இதுவாயிடும். அங்க இப்ப அப்படியே வச்சிரு. இதை மட்டும் பார்த்துட்டு எவ்வளோன்னு பார்த்துட்டு அப்படியே வச்சிரு. விவோ Y31 6 GB ரேமு 128. விலை வந்து 6,800 ரூபாயா? 6,500 ரூபா. 6,500 ரூபா. 6,500. ஒரிஜினல் டிஸ்பிளே தான், டிஸ்பிளேலாம் எதுவும் மாற்றல. ஸோ இந்த ஃபோன்லாம் அப்படியே வச்சிடறேன், ஏன்னா மிஸ் ஆகி கீழே விழுந்துடும். மீராங்கிட்ட ஏதாவது இருக்கா பாருமா. இல்ல இது G40, வெறும் G40. இது வந்து G40 ஃபியூசன். இதோட விலை 9,000 ரூபா. இதோட விலை 6,300 ரூபா. இது வந்து சாம்சங்ல வந்து எவ்வளோ தெரியுமா போட்டோம்? பேக் டோர் உடஞ்சிருக்கு. இது ஒருத்தன் பார்த்துட்டு இருந்தானே, வாங்கவே இல்லையோ கடைசி வரைக்கும்? ஒன்று ஏதோ பார்த்தா, அது வாங்கலையா? ரெண்டுமே ஒரே மாடல். ஆமா, மூலையில இதான் ரைட். இது வந்து சாம்சங்ல S8 இல்லப்பா, இது S8, அது S9 Plus. அது இது வந்து 4,000 ரூபா சொல்லணும். நம்ம 4,000 ரூபா தானே போட்டிருக்கோம்.
4000 ரூபா. பேக் டோர் உடஞ்சிருக்கு, ஃப்ரண்டில் கண்ணாடி உடஞ்சிருக்கு. ஜிபி வந்து பார்த்தீங்கன்னா மற்றபடி நல்லா தான் இருக்குது. ஜிபி வந்து உங்களுக்கு வந்து எவ்வளோ இருக்குது, ஸ்டோரேஜ் வந்து இந்த மாதிரி தான் பார்க்க முடியும். 64 464. இது வந்து பார்த்தீங்கன்னா 6256. இதுவும் கண்ணாடி தான் உடஞ்சிருக்கு, பின்னாடி நல்லா தான் இருக்குது, முன்னாடி தான் கொஞ்சம் கண்ணாடி உடஞ்சிருக்கு. ஸோ இதோட விலை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6500 ரூபா, 6500. அப்டேட்லாம் வரும் இதில் அப்டேட் முடிஞ்சிருக்கும், இதில் அப்டேட் வரும். இது ஒன் ப்ளஸில் 7, இது 8700 ரூபா, நிறைய வாட்டி போட்டிருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ரெட்மி, நம்ம கடையில் ஏற்கனவே உள்ளது தான். கூகுள் பிக்சலில் வந்து 7 ப்ரோ 39000 ரூபா. ஐஃபோன் எக்ஸ்எஸ், இது 64 ஜிபி தான். இது ட்ரூ டோன், ஃபேஸ் ஐடி எல்லாமே ஒர்க்கிங்கு. மொபைலோட ப்ரைஸ்ன்னு வந்து பார்த்தீங்கன்னா 11000 ரூபா. 90% பேட்டரி ஹெல்த் இருக்கு. ரூபா இது விலை. இது வந்து நாடு வந்து N100, N20 இது. ஸோ இதோட விலை வந்து புதுசு 15000 ரூபா பஜாரில் விற்கிறாங்க. இது அப்டேட் மொபைல் ஆக்சுவலாக 64 தான், இருந்தாலும் வந்து 5G மொபைலு. இதோட விலை 7500 ரூபா. இந்த சாம்சங் கேலக்ஸி M51 வந்து பார்த்தீங்கன்னா பேட்ரி நல்லாயிருக்கும், 6000 mAh பேட்ரி வரும்னு நினைக்கிறேன். 7700 ரூபா தரேன். 8128. இது வந்து பார்த்தீங்கன்னா சாம்சங் கேலக்ஸியில் S22. ஸோ இதோட விலை வந்து பார்த்தீங்கன்னா 22000 ரூபா போட்டிருக்கோம்ல, 1000 ரூபா கம்மி பண்ணிக்கிறேன். எனக்கு வந்து காசு அர்ஜென்ட்டாக தேவைப்படுது, அதனால தான் கம்மி பண்ணுறேன். மற்றபடி மொபைல் சூப்பராக இருக்குது. இது மாதிரி இந்த ரேட்டுக்கெலாம் வாங்கவே முடியாது, எனக்கு தெரியும். 21000 ரூபாய்க்கு இந்த மொபைலை வாங்க முடியுமா? நீங்களே யோசிச்சு பாருங்கள். 66000 ரூபா வந்து இப்போவும் 48000 ரூபா இருக்குது. 48000 ரூபா போனது. இது வந்து ஒன் ப்ளஸ் 5T, இது 6700 ரூபா. இன்னைக்கு ஒரு 4000 ரூபாய்க்கு போட்டு விற்று விட்டேன். நீங்கள் பார்த்துருப்பீங்க, என் வீடியோ வந்துச்சு. 4000 ரூபாய்க்கு ஒன்று இதே மாதிரி போட்டு விற்று விட்டாச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா 12 ப்ரோ 31000 ரூபாய்க்கு யார் தருவா சார்? 128 ஜிபி பேட்டரி ஹெல்த், எல்லாமே சூப்பர் மாடல். இது 85% பேட்டரி ஹெல்த். 12 ப்ரோ நல்லா யோசிச்சு வாங்கிக்கோங்க, 31000 ரூபா. இது வந்து 19000 ரூபா. எக்ஸ்எஸ் மேக்ஸு 256 ஜிபி பேட்டரி ஹெல்த் 88. நினைக்கிறேன். இது 14 தானே? 55000 ரூபா போட்ட மாதிரி தானே பாக்ஸோட இருக்கு. 15 55000 ரூபா தரேன். ஜிபி வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் 10 மாதம் வர வாரண்டி இருக்குண்ணா. இன்னும் 100% பேட்டரி ஹெல்த்து. பேட்டரி வந்து 100 இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஐஃபோனில் வந்து 11 ப்ரோ மேக்ஸா இல்லை எக்ஸஸ் மேக்ஸ்? 11 ப்ரோ மேக்ஸ் தான். ஆமாம், இதுக்கு தலைவலி பார்த்து விட்றோம். ஆமாம், 64 ஜிபி 11 ப்ரோ மேக்ஸு, ட்ரூ டோன், ஃபேஸ் ஐடி எல்லாம் ஓகே. பேட்ரி கூட உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 90% என்னமோ இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ விலை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் போட்டிருக்கோம். 100% பேட்ரி ஹெல்த்து, 100% பேட்ரி ஹெல்த்து. இது வந்து பார்த்தீங்கன்னா ஐஃபோனில் எக்ஸ்ஆர் 13000 ரூபா. 100% பேட்டரி ஹெல்த்து, 64 ஜிபி, ட்ரூ டோன், ஃபேஸ் ஐடி எல்லாம் ஓகே. ஸோ கலரும் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே எல்லோ கலரு. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லேடிஸ் யூஸ் பண்ணால் செம்மையாக இருக்கும் அவங்களுக்கு, அந்த கலருக்கு, அந்த மொபைலுக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 13 ப்ரோ மேக்ஸா இல்லை கூகுள் பிக்சல் 6 ப்ரோ எவ்வளோ விற்கிறான் தெரியுமா பஜாரில்? 28000 ரூபா. 28000 ரூபா 30000 ரூபா விற்கிறான். நான் எவ்வளோ சொல்லியிருக்கேன் உங்களுக்கு? 15500 ரூபா சொல்லியிருக்கேன். இதில் என்ன இஷ்யூன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து லைட்டாக பிளாக் பாயிண்ட்டும் ரொம்ப லைட்டாக வந்து எல்லோ சைடு வந்து போகுது, அவ்வளோதான். மற்றபடி வேறு ஒன்றுமே இல்லை. எப்பயாவது ஒரு கதை வருது. அதுவும் ஐஃபோன் 11 இது 17500 ரூபா, 64 ஜிபி.
சாம்சங்கில் S10 லைட் இது 11,000 ரூபா 8128. மேலே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒன் ப்ளஸ் நாடு அது நான் போட்டே ஒன்று எதுக்கு விடணும், நம்ம கம்மி பண்ணி போட்டு விட்டுலாம். ஒன் ப்ளஸ் நாடு 10,000 ரூபான்னு போட்டேன். லைட்டாக பேக்ரவுண்ட் இருக்குன்னு சொல்லி தான் போட்டேன். பேக்ரவுண்ட்லாம் யாருமே உங்களுக்கு விளக்கமாக சொல்ல மாட்டானுங்க சார். நீங்கள் வந்து கஸ்டமர்களுக்கெலாம் வந்து தெரியாது, தெரியவும் கண்டுபிடிக்கவும் முடியாது. நம்ம பார்த்து சொல்கிறோம் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு. லைட்டாக இருக்கிறதெல்லாம் தெரியாது. இது சார்ஜ் இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ சார்ஜ் இல்லை, ஆனால் சார்ஜர்லாம் இதுக்குள்ளே இருக்குது. சார்ஜர் பாக்ஸு எல்லாமே இருக்குது. நம்ம ஏற்கனவே நம்ம காமிச்சிட்டோம் வீடியோவில். ஸோ இது வந்து என்ன பண்ணலாம், 9,500 போட்டு விட்ருவோம். ஒரு 9,500 போட்டு விட்ருவோமா? இது போட்டு விட வெத்து காசாக்கிட்டு போயிட்டே இருப்போம். ஒரு நாள் பார்ப்போம், இல்லாட்டி வித்துட்டு காசாக்கிட்டு போயிட்டே இருப்போம். OnePlus 9 ப்ரோலாம் வித்துருச்சு, அது வெறும் டப்பா தான் இருக்கு. ஐபோன் XS மேக்ஸ் தான் இந்த வெறும் டப்பா தான். அதுவும் விவோ V27 ப்ரோ அதுவும் வெறும் டப்பா தானா? ரெட்மி 9A இதெல்லாம் டப்பா மட்டும்தான் இருக்கு, டப்பா வாடிக்கி வச்சிருக்கான். இதை மறந்துட்டேன் பாருங்க, சாம்சங் கேலக்ஸியில் S23 அல்ட்ரா எவ்வளோ போட்டோம் தெரியுமா? 10 மாதம் வாரண்டி இருக்குது இதுக்கு. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 68,000 ரூபா. 12GB RAM 256GB. சாம்சங் S21 அல்ட்ரா இது வந்து கொஞ்சம் 31,000 ரூபா சொல்லி கொடுத்துருக்காப்ல. இதுக்கு ஏற்கனவே எங்ககிட்ட ஒன்று இருந்துச்சு, அது ஒருத்தர் வாங்கிட்டாரு அது. ஸோ அப்புறம் வந்து இந்த இதில் உள்ளதெல்லாம் அப்படியே எடுத்து இங்கே வச்சுருவோம். இதை மறந்துட்டேன் பாருங்க, ஓப்போ ரெனோ 2 எதுவும் போடணுமா விளம்பரம்? காட்டுங்க, போட்டு விட்ருவோம். ஓப்போ ரெனோ 2 இல்லை போட்டுருவோம். இதோட எல்லா எப்படி இருந்தாலும் நம்ம தான் பேச போகிறோம். ஒன்றுக்கா பேசுறது மொத்தமாக பேசிக்கலாம்ல. இது என்னது? இது ஐபோனில் ஐபோன் 14 ப்ளஸ். என்ன ஜிபி? 128. ட்ரூ டோன், ஃபேஸ் ஐடி எல்லாமே ஒர்க்கிங்கு. ஓ பேட்டரி ஹெல்த் 92. ஓகே. பேட்டரி ஹெல்த் வந்து பார்த்தீங்கன்னா 92 இருக்கு. மொபைலுக்கு வாரண்டி இருக்கா? வாரண்டி இல்லை, ஒன்லி மொபைலா? மொபைல் பில் இருக்கு, சேம் பில் இருக்கு. வாரண்டி ஆனால் முடிஞ்சிருச்சுன்றாப்ல. 128GB குரோமோவில் வாங்கின பில்லு வச்சிருக்காப்ல. ஸோ ட்ரூ டோன், ஃபேஸ் ஐடி எல்லாமே ஒர்க்கிங்கு. ப்ரைஸு 45,500. 45,500 உங்களுக்கு ஐடியா இருக்கா பாருங்க. வேற அவ்வளோதானா? ஓப்போ ரெனோ 2F. ஓப்போ ரெனோ 2F வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எவ்வளோ போட்டோம்? 9,500 போட்டிருக்கோம். ஸோ யாருக்காவது ஐடியா இருக்கா பாருங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இதுதான், இதுக்குள்ள பாக்ஸ் இருந்தா இங்கே இருக்கு பாருங்க. ஸோ அதுக்குள்ள பாக்ஸ் தான் 55,000 ரேட்டு.
இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த இது வாட்ச் சீரிஸ் 8 சீரிஸ் 3 ஒன்று போட்டோம்ல அதை வித்துட்டேன். சரியா, அது ஒரு நம்ம பையன் தான் எடுத்துகிட்டு போயிருக்கான். பாக்ஸ்லாம் இங்கே தான் வச்சுருக்கான். இது வந்து பார்த்தீங்கன்னா சீரிஸ் 8. இது வந்து அவன் 18,000 கம்மி தரமாட்டேறாப்ல. இதுலேயே எழுதியிருக்கு பாருங்க, 18,500. ஸோ தெளிவாக இருக்குது, ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அதனால தான் அவர் விலையும் குறைக்க மாட்டேறாப்ல. இது ஒன்றே ஒன்று இருக்குது. இது மொத்தம் வந்து 5 வந்துச்சு. இது வந்து 5,500. அதாவது 1+ பட்ஸு ப்ரோ 2 இது. ஸோ இதுதான் நானே யூஸ் பண்ணுறேன். இந்த இருக்கு பாருங்க, நான் யூஸ் பண்ணுறது கூட நானும் இதுதான் யூஸ் பண்ணுறேன். காது கொஞ்சம் லைட்டாக வலிக்க தான் செய்யும், ஆனால் சார்ஜ் நிற்கும். 10 நிமிஷம் சார்ஜ் போட்டு நீங்கள் வந்து ஒரு நாள் முழுக்க யூஸ் பண்ணிக்கலாம். எமர்ஜென்சி இதுக்குள்ளே தூக்கி போட்டோன்னு வச்சுக்கோங்க, அது பாட்டு சார்ஜ் இருக்கும், அது பாட்டுக்கு பேசிகிட்டே இருக்கலாம். காது ஆனால் உண்மையிலேயே வலிக்கும். நான் நிறைய டைம் ரொம்ப நேரம் காதில் வச்சுருக்கனால எனக்கு வலிக்கும். உங்களுக்கு எப்படின்னு தெரியல. ஸோ அவ்வளோதான் பஸ். இந்த வாட்ச் காமிச்சிடறேன். டார்கெட்டு இதான் வந்து டிவிலெலாம் காமிக்கிறானுங்களா, நெருப்பில் போட்டாலும் தண்ணியில் போட்டாலும் லாரி மேலே லாரியை விட்டு ஏற்றி விட்றானுங்க. ஸோ எது பண்ணாலும் இது வந்து அப்படியே உடையாமல் இருக்கணும். ஆனால் ஆன்லைனில் எவ்வளோ இருக்குன்னு தெரியல. இப்போ இவர் 12,500 தராரு கஸ்டமருக்கு. அவர் வாங்கின ரேட்டு 17,000 பில்லு வச்சுருக்காரு. பில்லு வந்து 17,000 வச்சுருக்காரு. கைக்கு அழகாக இருக்கும். எனக்குலாம் வந்து விலை கம்மின்னா நான் அதனே எடுத்துருவேன். ஏன்னா என் வாட்ச் டுபாக்கூர் வாட்ச் வச்சுருக்கேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குது. ஸோ யாருக்காவது ஐடியா இருக்கா பாருங்கள், இருந்துச்சுன்னா கால் பண்ணுங்கள். அவ்வளோதான்.